கொலாய்க்கலாய் மாட்டிட்டு வந்திருக்கேன். படிச்சவ மாதிரி தெரியுதுன்னா, அம்மா படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், ஆனா வேலை கிடைக்கல. குடும்பத்துல எப்பா இதெல்லாம் படிக்காத தக்குரி பசங்க செய்யற வேலை, உனக்கு செய்வராது, நீ லாயல் மில்லுக்கு போய் ட்ரை பண்ணு, லட்சுமி மில்ல ட்ரை பண்ணு, கிளாக் போஸ்ட் ட்ரை பண்ணுனாரு. ஐயா அலைஞ்சு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், நீ சொல்லு, வித்தா எவ்வளவு கிடைக்கும் மட்டும் சொல்லுங்க, மற்றதில் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்ப என் குடும்பத்தை காப்பாத்தினேன். எங்க அப்பா கண் பார்வை தெரியாதவர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. நான் ஆம்பளை பையன், நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் பொறுப்பா நடந்துக்கணும், அதனால தயவு செய்து சொல்லுங்க. எனக்கு என்ன வந்தது தம்பி, ஒரு பெட்டி நிறைய ஐஸ் நிரப்புனா 15 ரூபா ஆகும். இந்த ஐஸ் பெட்டிக்கு நீ ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கட்டணும். 25 ரூபா கொண்டு வந்தேன்னா பெட்டியை நிரப்பி கொடுத்துருவேன். வித்தா எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டேன். 6 ரூபா கிடைக்கும்னாரு. 6 ரூபான்னு கணக்கு பண்ணேன். 30 நாளைக்கு நம்ம 6 ரூபானா 180 ரூபா. வாத்தியான் சம்பளமே அன்னைக்கு 165 ரூபா தான் மாதம். வாத்தியான் சம்பளத்தை விட 15 ரூபா எச்சா கிடைக்குது. ஆகா இதுவே போதுமே, இதுக்கு எதுக்கு அவன்கிட்ட போய் நிக்கணும், ஓகே அப்படின்ட்டு மறுநாள் ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து அவன் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாரு. தெருவுக்கு வந்துட்டேன். இப்ப ஐஸ்ன்னு கத்தணும், வாங்கின பட்டம் இடிக்குது, கத்த வரல. அவன் டென்ஷனா போயிட்டு இருக்கான். ஐஸ் ஐஸ் அவன் திரும்பி பார்த்தான். அப்பத்தான் கண்டுபிடிச்சேன், ஆஹா நம்ம அரசாங்கம் கொடுத்த பட்டம் கேவலம் ஐஸ் விற்க கூட லாயக்கில்லாத பட்டம், இது பிராக்டிகலுக்கு உதவாது. இதை வச்சுக்கிட்டு சர்வை பண்ண முடியாது. என்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சுதான் நான் சமாளிக்கணும். இது நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. இப்ப கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருந்தா தான் ஓட்ட முடியும் கிடையாது. கார் ஓட்டுறது ஒரு கலை, அவன் கொடுக்கறதையும் ஓட்ட தெரியும். லைசன்ஸ் ஓட்ட தெரியாதவள லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பான், அது வாங்கிக்கலாம். அப்பதான் கண்டுபிடிச்சேன், இந்த கூச்சம் குற்ற உணர்ச்சி இருந்தா கேவலம் நம்ம ஐஸ் விக்க கூட லாய்க்கில்லாத ஒரு நிலைமையில இருக்கும். இது ஆகாது அப்படின்ட்டு தான் நாய் வேஷம் போட்டா குறைக்கணும் கண்டுபிடிச்சு. அப்புறம் தான் நம்ம ஐஸ் வியாபாரம் பண்றோம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். கூச்சம் ஆகாது, குற்ற உணர்ச்சி ஆகாது. அப்புறம் அப்படி வித்தேன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. என்னைக்குமே பாசிட்டிவ் மைண்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கை பாசிட்டிவா இருக்கும். இப்ப அதுக்கு தான் எம்ஜிஆர் உதாரணமா சொல்வேன். என் மேல பாசிட்டிவிட்டி. நீங்க எங்கேயாவது எம்ஜிஆர் படத்துல ஒரு பொம்பளை நினைச்சிட்டு காதல தோல்வி விட்டு தாடியை வளர்த்துட்டு நான் ஒரு ரசிகல ராஜா அப்படி பாட்டை பார்க்க முடியாது. எந்த படத்திலேயாவது பொம்பளையை நினைச்சிட்டு அழுதுகிட்டு ஒரு படத்தை நீங்க எம்ஜிஆர் காட்ட முடியாது. ஆனா இதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க, ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன். அவனுக்கு பேரு காதல் மன்னன் தான் பேரு. ஆவுன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். பெண்களே பெண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள், பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். அவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். இவரை சொல்லவே வேண்டாம், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே, நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ரத்தவாஞ்சி இருக்காங்க. காதல்ன்றது ஒரு சிறு பாட்டு, அதுக்காக தாடி வளர்த்துட்டு தெரியுது. அந்த கான்செப்ட்ல அந்த ஆள் கெட்டிக்காரன். எங்கேயுமே பேசி ஒரு படத்துக்கு 5 கதை நான் போடுவான். யோக்கியனா வேற நடிக்கணும். அப்ப டைரக்டர் சொல்லுவான், ஒரு கதாநாயகியை நான் மெயினா லவ் பண்ணுவேன், அது நேச்சுரல் சீனா போடு, ரியலா போடு. மற்ற 4 எல்லாருமே டூயட் வேணும்ன்றாங்களே, 4 பேர் கனவுல போடு. அப்புறம் சொல்லுவார், உஷார் பண்ணுவாரு, டேய் கனவு நான் காண மாட்டேன், அவளுக்கு கனவு காணுவாளுக, அதுல நான் போய் பச்சை கிளி முத்துச்சர. வாத்தியார இப்ப கதையை எப்படித்தான் முடிக்கிறது, அந்த கவலை விடு, கடைசியில மிச்சம் 4 பேரை தங்கச்சின்னு கட்டி பிடிச்சிருவேன், முடிஞ்சது படத்துல. இந்த வில்லத்தனம் எல்லாம் அந்த ஆட்டு தான் உண்டு. நீங்க கல்லூரி வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனநோயாளிகள் தயாரிக்கிற படங்கள். அப்படியோ ரொம்ப சீரியஸ் ஆக்கிடுவான். அப்படியோ கண் பேசும் வார்த்தை தெரிவதில்லை, காதில் கனிவதில்லை, ஒரு முகம் வரைய மறுமுகம் தெரிய கண்ணாடி தயமில்லை. பாவம் அந்த இளவட்ட பிள்ளைங்க எவ்வளவு பெரிய லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு எதிர்காலம் முன்னாடி நிக்குது. நாடு என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, உலகத்திலே கேவலமான நாடா மாறிட்டு வருது. இன்னைக்கு நம்மளை சுத்தி சீனை வளைச்சிட்டான். இந்த பக்கம் ஈழப்புலிகளை கொண்டு ஈழத்தை பிடிச்சிக்கிட்டான். இப்ப கடற்கரை பூரா அவன் கையில இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான் போர்ட்டை ஒப்படைச்சிட்டான்.
இந்த பக்கம் பங்களாதேஷ் அவன் போட்டு ஒப்படைச்சிட்டான். பர்மா அவன் கையில கொடுத்துட்டான். மேல திபேத் அவன் கையில 40 வருஷமா இருக்கு, 50 வருஷமா இருக்கு. திபேத் அவன் கையில போன உடனே அந்த வருத்தத்துல இவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு நேரு. அதனாலதான் சீன முதல்ல சண்டை போட்டான் 63ல வந்து அவன் ஜெயிச்சான், நம்ம தோத்தோம். அப்ப நம்ம நேரு வந்து உலக சமாதான புறான்ட்டு பஞ்சசீல கொள்கை வச்சிருந்தாரு, நம்ம தோத்துட்டோம். மக்மஹான்ற ஒரு எல்லை வரைக்கும் இமாலயாஸ் அவன் பிடிச்சி வச்சிருக்கான், தன் நாடுன்னு பிடிச்சிக்கிட்டான். இன்னைக்கு அருணாச்சல பிரதேசம் தாம் பூமின்னு மேப்ல எழுதிக்கிட்டான். பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். உஷாரா இருக்க வேண்டியதுல இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்திலேயே இந்த இந்திய ஜனாதிபதிகள்லயே ஒரே ஒரு ஜனாதிபதி தான் உண்மையான முதல் குடிமகனா லைவ் ஜனாதிபதியா இருந்தாரு. அவர் படத்தை முன்னாடி பார்த்து எனக்கு ரொம்ப பெருமை. அப்துல் கலாம் ஐயா தான் முதல் குடிமகனா வாழ்ந்தார். ரொம்ப பொருத்தமா ஒரு கடுகளவு கூட எந்த விதமான கரப்ஷன் இல்லாம உண்மையான ஆட்சி. நீ ஓட்டுற ஃபாஸ்ட்ராக் ரோடு, நீ வச்சிருக்க செல்போனு, இத்தனையும் அப்புறம் நதி நீரையும் கொண்டு வந்தாரு. அதுக்குள்ள அவர் பதவி முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்டா செஞ்சார்.